இது சூரியனும் ராகுவும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்தலம். இங்க நீங்க போகும்போது உங்களுடைய பிரார்த்தனைகளை செஞ்சுட்டு அந்த ஸ்தலத்துக்கு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த இறைவனை வேண்டிட்டு நல்ல தியானம் பண்ணிட்டு நீங்க வரும்போது இந்த சூரியனுடைய காரகத்துவங்கள் எல்லாமே பலப்படும். எந்த மதத்தை சார்ந்த ஆலயமா இருந்தாலும் கிரகங்களால் தான் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. கிரகங்களுடைய ஆதிக்கம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் இல்லை, எந்த ஒரு நிறுவனமோ எந்த ஒரு ஸ்தாபனமோ இல்லை, எந்த ஒரு அமைப்போ இல்லை. அதற்கு தர்காவோ தேவாலயமோ எதுவுமே விதிவிலக்கல்ல. வணக்கம். சூரியனோடு ராகு சேரும் போது இது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும், அதற்கான ஒரு தீர்வை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீ அடுத்து வரக்கூடிய நிறைய வீடியோஸ்ல ஒரு கான்செப்ட் சொல்லி அதுக்கான தீர்வையும் சேர்த்து சொல்லலாம் தான் நான் இருக்கேன். அதோட ஒரு முன்னோட்டமா நான் இன்னைக்கு சூரியன் ராகு காம்பினேஷன் இருக்கும்போது இல்லை சூரியன் ராகுவோடு சஞ்சாரிக்கும் போது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதற்கான தீர்வும் இதுல வரும். சூரியன் அப்படிங்கிறது ராஜகிரகம். சூரியன் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கும். சூரியன்கிறது ஆரோக்கியத்தை குறிக்கும். சூரியன்கிறது பதவி. சூரியன்கிறது உங்களுடைய கௌரவம், உங்களுடைய பப்ளிக்ல உங்களுக்கு இருக்கிற போஸ்ட், உங்களுக்கு இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட், இது எல்லாமே சூரியன் தான். அதே போல தந்தையோடு உங்களுக்கு ஒரு பிணக்கு ஏற்படுது. தந்தையோட ஆரோக்கியத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுது. தந்தையோட ஆரோக்கியத்துல உங்களுக்கு பிரச்சனை, இல்ல தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு, இல்ல ஹார்ட் பிரச்சனை. ஏன்னா இதயம் அப்படிங்கிறது சூரியன் தான் குறிக்கும். இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில நீங்க சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இது எல்லாமே சூரியன் ராகு காம்பினேஷன் இருக்கும்போது, இந்த சூரியன் ராகுவோடைய அந்த கன்ஜெக்ஷன் வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நமக்கு ஒருவேளை நம்மளுடைய ரெஸ்பெக்ட் எதுவும் பங்கம் ஏற்பட்டுருமோ, நம்மளோட பதவிக்கு எதுவும் ஆபத்து இருக்குமோ, மக்கள் நம்ம மீது வச்சிருக்கக்கூடிய மரியாதையில எதுவும் பங்கம் ஏற்பட்டுருமோ இப்படிங்கிற அச்சம் இருந்தாலோ, இல்ல நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துருமோ அப்படின்னு நினைச்சாலோ, இல்லை உங்கள் தந்தைக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துடும், அதை தடுக்கணும் அப்படின்னு நினச்சாலோ, நிச்சயமாக நல்ல மருத்துவரை பார்க்கறது தான் முதல் விஷயம். மருத்துவரை அணுகிறதுங்கிறது தான் முதன்மையான விஷயம். இது கூடுதல். ஏன்னா ஜோதிடத்தில் பரிகாரம், கடவுள் கோயிலுக்கு போகிறது இதோட மட்டும் இல்லாமல் முறைப்படி அறிவியல் படி மருத்துவரை அணுகிறது அது கூடவே இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம். சேலம் பக்கத்தில் தொப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு தர்கா, தொப்பூர் தர்கா. இது சூரியனும் ராகுவும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்தலம். இங்கே நீங்கள் போகும்போது உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை செஞ்சுட்டு அந்த ஸ்தலத்துக்கு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த இறைவனை வேண்டிட்டு நல்ல தியானம் பண்ணிட்டு நீங்கள் வரும்போது இந்த சூரியனுடைய காரகத்துவங்கள் எல்லாமே பலப்படும். அப்பாவுக்கும் உங்களுக்குமான இருக்கக்கூடிய அந்த கசப்புகள் நீங்கி இருவரும் ரொம்ப சுமூகமாக அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகள் சீராகி அந்த ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய பதவிக்கோ உங்களுடைய ரெஸ்பெக்டுக்கோ உங்களோட மரியாதைக்கோ ஏதாவது பங்கம் ஏற்பட்டிருந்தால், இல்லை அதுக்கான சூழல் இருந்தால் அதெல்லாமே நிவர்த்தி ஆகி நீங்கள் எப்போதும் போல ஒரு நல்ல ரெஸ்பெக்டோட, நல்ல மரியாதையோட, நல்ல பதவியில் நீடிப்பீங்க. அப்போ இது எந்த நாளில் போகிறது வெற்றி அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் போகிறது வெற்றி. இல்லை எந்த கிழமையில் போனாலும் உங்களுக்கு போகலாம், பட் அங்கே போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பகல் நேரத்திலே போங்க. எந்த மதத்தை சார்ந்த ஆலயமாக இருந்தாலும் கிரகங்களால் தான் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. கிரகங்களுடைய ஆதிக்கம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் இல்லை, எந்த ஒரு நிறுவனமோ எந்த ஒரு ஸ்தாபனமோ இல்லை, எந்த ஒரு அமைப்போ இல்லை. அதற்கு தர்காவோ தேவாலயமோ எதுவுமே விதிவிலக்கல்ல. நீங்க இந்த மாதிரி இந்த தொப்பூர் தர்காவை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தி அந்த மாதிரியான வெற்றியை நீங்க அடைஞ்சுக்கணும். இந்த தொப்பூர் தர்கா போலவே இன்னொரு பரிகாரமும் சொல்றேன். சூரியனோடு ராகு உங்களுக்கு கான்ஜெக்ஷன்ல வருது, இல்லை உங்களோட பிறப்பு ஜாதகத்துல இருக்கு, இல்லை நான் சொன்ன இதே பிரச்சனைகள் இருக்கு, அப்பாவோட பிரச்சனை, உடல் ரீதியாக பிரச்சனை, இந்த மாதிரியான ரெஸ்பெக்ட் கௌரவத்துக்கு பிரச்சனை அப்படிங்கிறப்போ திருநாகேஸ்வரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 அப்படிங்கிறது ராகு காலம். அப்போ அங்கே ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மாலையில் போய் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த கோயிலில் உட்கார்ந்து உங்கள் பேர்லேயே அர்ச்சனையும் பண்ணிக்கிட்டு அந்த கோயிலில் இருக்கணும். கொஞ்சம் நேரமாவது போனோம் வந்தோன்னு இல்லாமல் அந்த கோயிலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நல்லா தியானம் பண்ணிட்டு அந்த திருநாகேஸ்வரத்தில் அந்த கடவுளை வணங்கிட்டு நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுது அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வரும்போது நிச்சயமாக நீங்கள் இப்போ நான் மேற்சொன்ன அந்த கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் நீங்கள் படிப்படியாக அப்படியே நீங்கள் வெளில வரதை நீங்கள் பரிபூர்ணமாக உணர முடியும். எத்தனையோ அன்பர்கள் இதை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி 4:30 to 6 அங்கே திருநாகேஸ்வரம் போய் தொப்பூர் தர்கா போய் அந்த சூரியன் ராகு அது கொடுக்கக்கூடிய அந்த தீய பலன்கள்ல இருந்து வெளியே ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நான் வந்திருக்காங்க. நாம் எத்தனையோ விஷயங்கள் சொன்னாலும் அதை செயல்முறைப்படுத்தும் போது அது வெற்றி. ஒரு வீடியோ உங்களுடைய பார்வைக்கு வருதுனாலே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்து அந்த கடவுளோ அந்த பிரபஞ்சமோ உங்களுக்கு ஒரு அறிகுறியை காட்டுது. இங்கே போ, இது உன்னை பார்க்க வச்சிருக்கேன், இதை செய் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
டேக் இட் வெரி சீரியஸ்லி. ஒரு விஷயம் உங்களுக்கு வருது, பார்வைக்கு வருது, உங்கள் மனசை தைக்குது, உங்கள் மனசில் போய் ஆழமாக உட்காருது அப்படின்னா அதை நீங்கள் உட்படுத்தணும், அது செயலுக்கு உட்படுத்தணும். சும்மா பார்த்துட்டு கடந்து போகிறதுக்காக வீடியோக்கள் போடப்படலை. நீங்கள் அதை பார்த்து, அதை உணர்ந்து, அதை செயல்முறைக்கு உட்படுத்தி அதில் ஜெயிக்கணும். வெற்றி பெறுவதற்கு ஒரு சின்ன ஒரு கீற்று தான், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்னல் தான் கிடைக்கும். அதை அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஜெயிச்சிடணும். இந்த வீடியோவும் உங்களுடைய வெற்றிக்காகத்தான் ஒளிபரப்பப்படுது. அதை நீங்கள் உங்கள் பார்வைக்கு வரும்போது அதை நீங்கள் செயல்முறைப்படுத்துங்க. நான் மேற்சொன்ன மாதிரியான சிரமங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்குன்னா அதற்கு ராகுவுடைய ஆதிக்கம் தான் மிகப்பெரிய காரணமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்தலங்களுக்கு போய் நீங்கள் அந்த வெற்றியை தரிசிச்சுக்கணும். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.